ஹிட்லர் தனது வீரர்களை அரக்கத்தனமா மாத்துறதுக்கு சில பொருட்களை யூஸ் பண்ணாரு, சில போதைப் பொருட்களை பயன்படுத்தினார். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வாழ்ற இந்த உலகத்துல ஹிட்லர் பெயர் கண்டிப்பா உதிக்காம இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் உருவாக்க இரண்டாம் உலக போர்ல நடந்த இந்த தாக்கம் தான் இன்றைய உலகம் உருவாகிறதுக்கு முக்கிய ஒரு காரணம் உருவாச்சு. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா அது ஹிட்லர் தான். ஏன்னா ஹிட்லரால தான் இந்த இரண்டாம் உலக போரே ஆரம்பிச்சது. சரி, இந்த இரண்டாம் உலக போர்ல அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, இரண்டாம் உலக போர்ல அவங்க அரக்கத்தனமா வேலை செஞ்சாங்க ஹிட்லருடைய ராணுவ வீரர்கள். போர்ல அவங்க பயன்படுத்திய யுக்திகளும் முக்கியமா அவங்க இருந்த உற்சாகமும் தான் போரின் போக்கே மாத்துச்சு. முக்கியமா ஓய்வே இல்லாம போர்ல போரிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் உணவுப் பொருளை ஒரு உணவுப் பொருளாகவே மதிக்காம வாழ்ந்தாங்க. உணவுப் பொருளே தேவையில்லைன்ற மாதிரி எல்லாமே இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு வீரமே அசுரத்தனமாக போரிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அதுக்கு பின்னாடி இருந்திருக்கு. அதுதான் பெர்விடன். பெர்விடன் அப்படின்றது இரண்டாம் உலகப் போரில் முக்கியமாக 1938 கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு மெத்தபெடன் ஒரு பொருள் தான், ஒரு போதைப் பொருள் தான் இந்த பெர்விடன். இது அதிக ஆற்றலை உருவாக்கும், அதே போல அதிக உற்சாகத்தை உருவாக்கும். முக்கியமா தூக்கமே தேவையில்லை, நம்ம எப்போதும் சிறகடிச்சு பறக்கிற மாதிரி பறக்கலாம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த பெர்விடன் மனித உடலுக்கு ஏற்படுத்துச்சு. இதுதான் ஹிட்லர் ஆயுதமா பயன்படுத்தினாரு. இதுதான் அந்த வீரர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியா அவருக்கு மாத்தி கொடுத்தது. பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் இது பெற்று கொடுத்தது. அவங்கள அவங்களே கவலையே இல்லாம அவங்க ஒரு மனிதர்களா ஒரு அசுரர்களா செயல்பட்டதுக்கு இந்த ஒரு பொருள் தான் காரணம். இந்த மெத்தபெட்டமின் இந்த மாத்திரை 1938 ஜப்பான்ல கண்டுபிடிக்கப்பட்டது. 37 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 41 வரலையும் செயல்ல இருந்திருக்கு. ஆனா இதுக்கு இடையில நடந்ததுதான் மிகப்பெரிய ஒரு அசுரத்தனமான விஷயம். இது அந்த நாட்டுக்கே எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டதுன்னு பாத்தீங்க. பெர்விடன் இது அங்க சட்டப்பூர்வமா இருந்தது. ஜெர்மனியில இது பரவலா விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. முக்கியமா மளிகை கடையில நம்ம மளிகை பொருள் வாங்குற மாதிரி இந்த பெர்விடன் எல்லா கடைகளிலும் கிடைச்சது. முக்கியமா இதுக்கு மெடிசன் கடையில அதிகமா வித்தாங்க. இதனால போட்டி போட்டு மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது ஒண்ணு போட்டுனா இந்த உலகத்திலே இல்லாத ஒரு லெவலுக்கு வேற லெவலா நம்ம மாத்திடுவோம். மிதக்கிற மாதிரி ஆயிடுமா. அதாவது அவங்களே மறந்துடுவாங்களாம். மக்கள் எல்லாம் அதிகமா உற்சாகமா இருக்காங்க. ஹிட்லர் போட்டி இருக்காங்க. ஆனா இதோட பின்விளைவு என்ன ஆகுதுன்றது யாருக்குமே தெரியல. ஆனாலும் இது இப்படி ஒரு விஷயம் நமக்கு அரசு கொடுத்திருக்கு அப்படின்னு அவரை போற்றி பாடினாங்களாம். மக்கள் எல்லாமே ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்களாம். இதுல முக்கியமா ராணுவ வீரர்கள் இதை சோதனை செய்யும் போது எங்க சோதனை செஞ்சாங்க அப்படின்னா, இதை ராணுவ வீரர்களுக்கும் சிறியவர்களுக்கும் முதல்ல சோதனை செஞ்சிருக்காங்க. அவங்க முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு உற்சாகமா இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் 3-4 நாள் தூங்காமே இருந்திருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி ஆயிருக்காங்க. இப்பதான் இந்த பொருளை இந்த பெர்விடன் விற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. விற்கிறதுக்கு விளம்பரம் படுத்துறாங்க. அங்குள்ள அனைத்து மக்களுமே வாங்கி இதை பயன்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் தான் முதலாம் உலகப் போர் முடிஞ்சு இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்குது. அப்பதான் ஹிட்லருக்கு வேறொரு ஆயுதம் தேவைப்பட்டது. அப்போ அவர் கையில் எடுக்கிறதா இந்த பெர்விடன். முக்கியமா ஹிட்லருக்கு தான் இந்த மருந்து கொடுத்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவர் போட்டு பார்த்து செம்மையா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு பிறகு நிறைய பேர்த்த சோதனை செஞ்சுட்டு இது மிகப்பெரிய அளவில் பலம் கொடுத்துருக்கு. இப்பதான் என்ன பண்றாங்கன்னா, ராணுவ வீரர்கள் எல்லாருமே கொடுங்க, நாட்டு மக்களுக்கு எல்லாமே கொடுங்க அப்படின்னு நாட்டு மக்களுக்கு அந்த உணவுல இது பழக்கப்படுத்துறாருன்னா எப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 முறை இந்த மருந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிறகுதான் இந்த வீரர்கள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி கொடுத்துருக்கு. இது மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஹிட்லருக்கு உற்சாகமா மாறிச்சு. அந்த காலகட்டத்தில் போர்க்காலம் கிட்டத்தட்ட தூங்காம நடந்தே உற்சாகமா போயிருக்காங்க. எந்த ஒரு விளைவும் அவங்களுக்கு ஏற்படல. இதுதான் 1939 போலந்து விரைவா ஒரு அழிவு பாதைக்கு போறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. ஏன்னா இவங்களுடைய இந்த உற்சாகம் அளவுக்கு மிஞ்சி அராஜகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. இங்கதான் அவங்க பயங்கரமான ஒரு விளைவுகள் சந்திக்கிறாங்க. இந்த படையெடுப்பு தான் 11 நாள் ஓய்வு இல்லாமே சண்டை போடுறாங்க. அப்படிதான் பாத்தீங்க இந்த மருந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்ட்டு. இதுக்கு பிறகுதான் இந்த பெர்விடன் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது பயங்கரமான உற்சாகம் கொடுத்தாலும் இதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அடி அங்க கிடைக்குது. ஆரம்பத்துல எல்லாருக்குமே சோறு ஏற்பட்டிருக்கு, இதயத்துல வலி, தலை சுத்தல், இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கு. இது எதனாலும் புரியல. ஆனா அந்த நாட்டு மக்கள் ஃபுல்லாவே எல்லாருக்குமே இருந்திருக்கு. இதனால ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பதான் இது ஒரு போதைப் பொருள் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இது அப்பதான் வெளி உலகத்துக்கே தெரியுது. இது மக்கள் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. இதுக்கு பிறகுதான் அந்த அரசு உஷாராகுது. அதாவது ஹிட்லர் உஷாராகிறாரு. இது என்னன்னா, அவர் உஷாராகிறதுக்குள்ளே பயங்கரமான ஒரு மோசமான நிகழ்வுலாம் நடக்க ஆரம்பிக்குது. என்னன்னா, அங்க உள்ள வீரர்கள் அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிறது, கொடூரமா நடந்துக்கிறது, அவங்க தன்னைத்தானே மனநலம் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி இதே வழியில சுருண்டு விழுறது, திடீர்னு வீரர்கள் எல்லாம் மயங்கி விழுறது, அதை சோர்ந்து போயிருக்கிறது அப்படின்னு மொத்த நாடுமே மொத்த ராணுவ வீரர்களும் மொத்த மக்களும் பயங்கரமா சோர்ந்து போறாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. இந்த நேரத்தில் தான் ஹிட்லர் இந்த மருந்துக்கு தடை விதிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த மக்கள் எல்லாமே இந்த மருந்துக்கு அடிமையாயிட்டாங்க. இப்பதான் இந்த மருந்து விடவும் முடியல, கட்டுப்படுத்தவும் முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அங்க எல்லாமே
இந்த மருந்துக்கு அடிமையாயிட்டாங்க, வெறித்தனமாக மாறுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற அளவுக்கு மாறுறாங்க. அவங்க உள்ள வீடு பொருட்கள் எல்லாமே விற்று இந்த மருந்து வந்து வாங்கி குடிக்கிறாங்க. அதாவது அந்த நாட்டில் கிடைக்காட்டியும் மற்ற நாடுகளில் போயிட்டு அந்த மருந்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது பெரிய ஒரு தலைவலியாக வந்து ஜெர்மனுக்கு வந்து மாறுது. இப்போதான் அவருக்கு வேற வழி இல்லாமல் என்னன்னா மோசமான ஒரு சட்டமாக வந்து மாத்துறாரு. இது ஒரு போதைப் பொருள், அதனால யாருமே இது பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு தடை சட்டத்துக்கு வந்து வராங்க. அதுக்குள்ள ஏராளமான பிரச்சனை உடலில் வந்து ஏற்பட்டு இந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டும் தற்கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த வீரர்களுக்கும் பயங்கரமான பாதிப்பு வந்து ஏற்படுது. பெரும்பாலான மக்கள் தன்னைத்தானே வந்து காயப்படுத்திட்டு இறந்துடுறாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய மோசமான செயல் அப்படின்றது அதுக்கு பிறகு தான் வந்து உணர்றாரு. இதை வந்து மொத்தமாக தடை செஞ்சு இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வராங்க மாதக்கணக்கில். ஆனால் அதுக்குள்ளே பெரும்பாலான மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு பல லட்சம் மக்கள் வந்து இறக்குறாங்க. இதுக்கு பிறகு தான் இந்த மெத்தபேடன்றது எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றது உலகம் முழுவதும் வந்து அறியப்படுது. அதுக்கு முன்னாடியே உலகம் அறிந்துச்சு, ஆனால் ஹிட்லர் இருக்கிறது தான் சட்டம், அதுதான் சர்வதிகாரம் அப்படின்றதால யாரும் ஏற்று பேச முடியல. அவர் சொல்கிற எல்லா விஷயமே வந்து அங்கே மோசமான விலைகள் வந்து ஏற்படுத்தினதுக்கு, அவருடைய மக்களையும் அழிவு பாதைக்கு கொண்டு போனதுக்கு இந்த ஹிட்லரோட இன்னொரு பாதையும் ஒரு காரணம். ஓகே, நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.